வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2க்கு பார்த்தோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புத்தகம் 4ஆம் வகுப்பு புத்தகத்தில் எப்படிலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 4ஆம் வகுப்பு புத்தகம் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் நிறைய தகவல்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம வாட்ச் விட்டு போகிறதுனால எதுவும் தவறு எதுவும் கிடையாது. புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தமிழக அரசின் சின்னங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்குரிய பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம் நண்பர்களே. நம்ம அந்த பிரினித்தன் டிஎன்பிஎஸ்சி அந்த டெலகிராம் சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பிடிஎஃபை பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் சின்னங்கள். சின்னம் அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம், பறவை மரகதபுறா, மலர் செங்காந்தல் மலர் மரம் பனை மரம், பாடல் நீராறும் கடலுடுத்த, நடனம் தமிழ்நாட்டோட நடனம் பரதநாட்டியம், விலங்கு வரையாடு, விளையாட்டு கபடி. பழமொழியில் பொறுத்த வரைக்கும் நாயை கண்டால் கள்ள காணும், குறைக்கின்ற நாய் கடிக்காது, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும், சிறுதுளி பெருவெள்ளம், யானைக்கும் அடிசருக்கும், காற்றுள்ள போதே துற்றிக்கொள். இதெல்லாம் 4ஆம் வகுப்பு புத்தகத்தில் போட்டுள்ள பழமொழிகள். டாக்லஸ் ஒர்க் மோர், குறைவாக பேசு அதிகமாக வேலை செய், நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியம் இல்லை, குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ், நல்ல அறிவுரை விலை மதிப்பெற்றது, ஹேஸ்ட் வேஸ்ட், பதறாத காரியம் சிதறாது, ஆல் தட் கில்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஓகேங்களா? திணையின் உட்பிரிவே பால் ஆகும். பால் என்ற சொல்லிருக்க பகுப்பு என்ற பொருள். பால் என்ற சொல்லிருக்க பகுப்பு என்ற பொருள். ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும், அவன் பெயரில் சுட்டப்படும். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும், அவள் பெயரில் சுட்டப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும், அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். ஓகேங்களா? ஆண்பால்னா ஆணை குறிப்பது, பெண்பால்னா பெண்ணை குறிப்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்பெண்ணா அவர்கள். அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் எனப்படும், அது என்ற பெயரில் சுட்டப்படும். அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின்பால் எனப்படும், அவை என்ற பெயரில் சுட்டப்படும். ஓகேங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு, அவன் ஆடினான், அவள் ஆடினாள், அவர்கள் ஆடினார்கள், அது ஆடியது, அவை ஆடின அப்படின்றாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கை பொறுத்த வரைக்கும் உசந்த அப்படின்பது உயர்ந்த, வாங்கி ஆந்த அப்படின்னா வாங்கி வந்த, இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. செவ்வா அப்படின்னா செவ்வாய், ஊற வச்சு ஊற வைத்து, முறிச்சு முறித்து, பேச்சு வழக்கு எழுத்து. முளை போட்ட முளைக்க வைத்த, ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்து ஆ அப்படின்னா பசு, பூ அப்படின்னா மலர், கை அப்படின்னா மனிதன் கை, நா அப்படின்னா நாக்கு, ஈ அப்படின்னா பறக்கும் ஈ, கா அப்படின்னா சோலை. ஒரே பொருள் தரும் சொற்கள். நிலவு அப்படின்னா மதி திங்கள் சந்திரன், அம்மா அப்படின்னா மாதா தாய் அன்னை, மகுடம் அப்படின்னா மணிமுடி கிரீடம், திரள் அப்படின்னா கூட்டம் நெருக்கம் கும்பல், படி அப்படின்னா பாடம் படித்தல் படிக்கட்டுகள், ஆறு அப்படின்னா வளைந்து ஓடும் ஆறு, இல்லை 6 அப்படின்னா ஒரு எண், மாலை அப்படின்னா பூக்களை தொடுப்பது மாலை, மாலை பொழுது மாலை, அன்னம் என்பது பறவை, சேற்றின் மறுபெயர் அன்னம், திங்கள் அப்படின்னா மாதத்தின் மறுபெயர், நிலவுக்கும் திங்கள் தான் பேர், ஆடு அப்படின்னா வயலில் பேயும் வயலில் மேயிற விலங்கு பேர் ஆடு, நடனம் ஆடுவது ஆடு. இணைப்புச் சொற்களை பொறுத்த வரைக்கும் அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே, இதுதான் இணைப்புச் சொற்கள். பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பியது. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. நான் தாய்நாட்டிலே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். இதெல்லாம் இணைப்புச் சொற்களாக பயன்படுத்துகிறாங்க. தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். இதெல்லாம் இணைப்புச் சொற்கள். சேர்த்தெழுதுக. அன்னை ப்ளஸ் தமிழை, அன்னை தமிழை. ஆடு ப்ளஸ் எரு, ஆட்டெரு. செவ்வாய் ப்ளஸ் கிழமை, செவ்வாய்க்கிழமை. வாரம் ப்ளஸ் சந்தை, வாரச்சந்தை. பழமை ப்ளஸ் மொழி, பழமொழி. இப்போது ப்ளஸ் எல்லாம், இப்போதெல்லாம். பேசி ப்ளஸ் இருந்தால், பேசி இருந்தால். வந்து ப்ளஸ் இருந்தது, வந்திருந்தது. நிழல் ப்ளஸ் ஆகும், நிழலாகும். ஓடி ப்ளஸ் ஆடி, ஓடி ஆடி. காலை ப்ளஸ் பொழுது, காலை பொழுது. வரகு ப்ளஸ் அரிசி, வரகரிசி. உணவு ப்ளஸ் அளிக்க, உணவளிக்க. அரசு ப்ளஸ் ஆட்சி, அரசாட்சி. நீர் ப்ளஸ் பாசனம், நீர்ப்பாசனம். பிரித்தெழுத பொறுத்த வரைக்கும் பிறப்பெடுத்தேன், பிறப்பு ப்ளஸ் எடுத்தேன். மறந்துன்னை, மறந்து ப்ளஸ் உன்னை. சிறப்படைந்தேன், சிறப்பு ப்ளஸ் அடைந்தேன். கரையோரம், கரை ப்ளஸ் ஓரம். அங்கெல்லாம், அங்கு ப்ளஸ் எல்லாம். சாலையோரம், சாலை ப்ளஸ் ஓரம். குருத்தோலை, குருத்து ப்ளஸ் ஓலை. இரண்டெழுத்து, 2 ப்ளஸ் எழுத்து. பொங்கலிட்டு, பொங்கல் ப்ளஸ் இட்டு. சோளத்தட்டை, சோளம் ப்ளஸ் தட்டை. மாட்டெரு, மாடு ப்ளஸ் எரு. யானைக்கொரு, யானை ப்ளஸ் ஒரு. பழச்சாறு, பழம் ப்ளஸ் சாறு. பல்லாண்டு, பல் ப்ளஸ் ஆண்டு. செயலாக்கம், செயல் ப்ளஸ் ஆக்கம். பெரும்படை, பெருமை ப்ளஸ் படை. சாலை எங்கும், சாலை ப்ளஸ் எங்கும். சுண்டி இழுக்கும், சுண்டி ப்ளஸ் இழுக்கும். பெருவெள்ளம், பெருமை ப்ளஸ் வெள்ளம். தங்கி இருந்த, தங்கி ப்ளஸ் இருந்த. அமைந்துள்ளது, அமைந்து ப்ளஸ் உள்ளது. எண்ணில் பொருள் தருக பொறுத்த வரைக்கும் எண்ணில் என்ற சொல் எனக்குள். வல்லமை, வலிமை. முளைப்பாரி, முளையிட்ட அவதானியங்கள் நிறைந்த மண்பாண்டம் தான் முளைப்பாரி.
தையலர் அப்படின்னா பெண்கள். ஓலை கொட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. மாட்டந்தொழு மாடு கட்டும் இடம். ஆட்டந்தொழு ஆடு கட்டும் இடம். ஆசி வாழ்த்து. தென்னீர் தெளிந்த நீர். ஆல் அப்படின்னா ஆலமரம். கயம் அப்படின்னா நீர்நிலை. புரவி குதிரை. வேலை நேரம். பொதி மூட்டை. ஆயத்தப்படுத்துதல் தயார்படுத்துதல். துளிர் இளம் இலை. கொடியடுப்பு பக்க அடுப்பு. கொடியடுப்புனா பக்க அடுப்பு. துயரம் துன்பம். வியத்தகு ஆச்சரியம் தரும். முறியடித்து தகர்த்து. இதெல்லாம் பொருள்கள்ப்பா. எதிர்ச்சொல்கள் தருக. உயர தாழ. விழுந்து எழுந்து. மகிழ்ச்சி கவலை. உண்மை பொய். முடிவு தொடக்கம். புதிய பழைய. உயர்ந்த தாழ்ந்த. சத்தம் மெதுவாக. தொலையில் அருகில். எதிரிகள் நண்பர்கள். புதுமை பழமை. அடித்தளம் மேல்தளம். சிறிய பெரிய. கோடிட்ட இடத்தை பொறுத்த வரைக்கும் அமுதவாணன் தன் தாத்தாவுட் சென்ற இடம் மாரச்சந்தை. இது புத்தகத்தில் உள்ள விஷயங்கள். கல்லணை அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் காவிரியின் துணையாறு அப்படின்னா வைகை கொள்ளிடம் சொல்கிறாங்க. கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன். அவனுக்கு திருமாவளவன் என்ற பெயரும் உண்டு. கல்லணை பார்த்தோம்னா பழந்தமிழர் தொழில்நுட்பத்துக்கு சிறந்த சான்று. இந்த அகரவரிசைப்படுத்தி இது பண்ணிச்சுருக்காங்க. உரையை படித்து விடையளிக்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம படித்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும். அதில் நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்குன்னு சொல்லி அகர முதலை பொறுத்த வரைக்கும் அண்டை நாடு பக்கத்து நாடு. அண்ணல்னா கருணை உடையவர். ஆசி வாழ்த்து. ஆட்டந்தொழு அப்படின்னா ஆடுகட்டு இடம். ஆழ்மரம். ஆவி உயிர். ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல். லகுவான எளிமையான. இதெல்லாம் பொருள் தருக. எண்ணும் நினைக்கும். எண்ணில் எனக்குள். ஓலை குட்டான். இதை அப்போ பார்த்ததை நம்ம. சூழ்ச்சி தந்திரம். கொடியடுப்பு பக்கடுப்பு. சேதாரம் வீணாதல். துயரம் துன்பம். துளிர் அப்படின்னா இளமிலை. தையலர்னா பெண்கள். மாட்டந்துள்ள மாடுகட்டு இடம். பொதி அப்படின்னா மூட்டை. விரைவில்னா வேகமாக. வேலைன்னா நேரம். இது 4ஆம் வகுப்பு புத்தகத்திலே இவ்வளோ தகவல்கள் இருக்குது நண்பர்களே. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்குது. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF அதில் இருக்குது. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.